வணக்கம். அபிராமி அம்மை பதிகம் 16வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் எதை பற்றி சொல்கிறது என்றால், இறைவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களுள் ஒருவனாக நான் போய் சேர்ந்து கொண்டு என்னுடைய ஞானத்தின் காரணமாக என் உள்ள தாமரையிலேயே ஒளி வடிவாக உன்னை கண்டு அந்த ஆனந்தத்தில் திளைப்பது எப்போது, அந்த நாள் என்று வரும் அம்மா என்று அபிராமி பட்டர் கேட்கிறார். ஏனென்றால் நமக்கு முன்னமேயே சைவ நெறியில் நின்று இயம நெறிமுறையில் நின்று நியம வழி கடைபிடித்து தியானத்தின் மூலமாக சிவ ஞானத்தை சிவ ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அந்த கூட்டத்தில் அடியார்களாக நானும் ஒருவனும் போய் நடுவுல நின்று கொண்டு என்னுடைய உள்ள தாமரையில உன்னை ஒளியாக தியானம் பண்ணி கண்டு ரசித்து அந்த ஆனந்த கடலில் குளிப்பது எப்போது அம்மா என்று கேட்கிறார். எப்பொழுதுமே நாம் ஏதேனும் ஒரு மந்திரத்தை நினைத்துக்கொண்டு அதை உள்நாக்கி வடிவில் உச்சரித்துக் கொண்டு வெளியே தெரியாத சப்தம் கேட்காத அளவில் நினைத்துக் கொண்டு உச்சரித்துக் கொண்டு இருப்பது ஒரு முறை, அல்லது தனியான ஒரு இடத்தில் சென்று உறக்க சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு முறை. எந்த முறையாயினும் சரி, நீங்கள் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம், சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம். நீங்கள் ஏதேனும் ஒரு ஆதாரத்தில் இறைவனை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய எண்ணம் சுத்தமாகி, எண்ணம் சுத்தமாகும் பொழுது தீய எண்ணங்கள் ஓடிவிட ஐம்பொறிகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளுமே அடைக்கப்பெற்று அது இன்பத்தை தேடி ஓடாமல், புற இன்பத்தை தேடி ஓடாமல், உங்களுடைய நான் என்ற அகங்காரம் அழியப்பெற்று எனது என்ற மமகாரம் அழியப்பெற்று உங்களுடைய உடம்பே கோயிலாக மாறி இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் உத்தமனை காணலாம். நமக்கு முன்னாலேயே இதே மாதிரி கண்டறிந்த அறிவாளர்கள் எத்தனையோ பேர். அவர்கள் கூட்டத்தில் நானும் போய் சேர்ந்து கொண்டு அவர்கள் நடுவில் நின்று கொண்டு நான் இந்த ஆனந்த கடலில் குளிப்பது எப்போது அம்மா என்று இதில் கேட்கிறார். அற்புதமான ஒரு பதிகம். ஏற்கனவே நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால்தான் இளைய தலைமுறையினருக்கு நாமும் அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் வரும். அதையும் சொல்லி நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக சேர்ந்து கொண்டு என்னுடைய அகங்காரம் மமகாரம் எல்லாம் அழியப்பெற்று என்னுடைய உள்ளத்தில் ஒளியாக உன்னை காண்பது எப்போது, அந்த ஆனந்த கடலில் நான் குளிப்பது எப்போது என்று கேட்கிறார். இனி இந்த பாடலை படித்தால் உங்களுக்கு நன்றாக அதனுடைய அருட்சுவையை அறிய முடியும். ஞானன் தலைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற, ஞானம் தலைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனந்தனை தள்ளி எனது நான் என்னும் மானம் இல்லாமலே துரத்தி, நான் எனது எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றிய ஆனந்தமான விழி அன்னமே
உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரிதியில் ஆள்கின்றது என்று கான். ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. நான் முன்னமேயே சொன்ன அனைத்துமே ஒவ்வொரு வரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. ஞானந்தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் ஏற்கனவே ஞானம் பெற்று சிவ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நல்லோர்கள் கூட்டத்திலே நானும் போய் நடுவிலிருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர்களையெல்லாம் ஞான குருவாக என் மனதளவிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிமை பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு நீங்கள் சிவயநம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று உச்சரித்துக் கொண்டிருந்தால் அந்த ஆதி சிவனே ஞான குருவாக வந்து உங்களை ஆட்கொள்வான். அதைத்தான் சொல்றாரு. நடுவினிலிருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு இறைவனே ஞான குருவாக வந்து நமக்கு உபதேசம் புரிவான். அதை நான் ஏற்றுக்கொண்டு ஈனந்தனை தள்ளி கெட்ட குணங்களை எல்லாம் அறவே நீக்கி எனது நான் என்னும் மானம் இல்லாமலே துரத்தி எல்லாமே நான் என்ற அகங்காரத்தை துரத்தி எல்லாமே என்னுடையது என்ற மகங்காரத்தை அகற்றி இந்திரிய வாயில்களை இருக்க புதைத்து மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து கருவிகளையும் பூட்டி மனமானது அந்த வாயில்களின் வழியாக வெளியே சென்று புற இன்பங்களை தேடாமல் தடுத்து நிறுத்தி என்னுடைய நெஞ்சத்திலே உள்ள இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய 5 வாயில்கள் வழியாக மனம் சென்று புற இன்பங்களை தேடாமல் நிறுத்திவிட்டாலே நம்மளுடைய நெஞ்சம் தூய்மையாகிவிடும். அங்கே ஒளி பிறந்துவிடும். அதுதான் சொல்றாரு. இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருள விளக்கேற்றியே ஆனந்தமான விழி எண்ணமே, என்னைக்கு நீ இந்த மாதிரி என்னுடைய நெஞ்ச தாமரையில் விளக்கேற்றப் போகிறாய் ஆனந்தமான அன்னமே, உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஞானந்த வாரியில் அழிகின்றது என்றுதான் என்னுடைய உள்ள தாமரையிலே உன்னை வைத்து வேற ஏதும் சிந்தனையும் கவலையும் இல்லாமல் பரவச நிலையை அடைந்து அழியாத அந்த இறையானந்த கடலில் நான் குளிப்பது என்று அம்மா ஆதி கடவுரில் நிரந்தரமாக வாழ்கின்றவளே, திரு அமிர்த கடேஸ்வரன் இடப்பாகத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பவளே, எல்லோருக்கும் ஞானங்களை அருள்கின்றவளே, எல்லோருக்கும் சுபங்களை வாரி வழங்குகின்றவளே அபிராமியே, நான் என்னைக்கு இந்த இறையானந்த கடலில் என்னை குளிக்க வைக்க போகிறாய் என்று எனக்கு ஞான குருவாக வந்து என்னை ஆட்கொள்ளப் போகிறாய் என்று நான் அடியார்கள் கூட்டத்திலே ஒருவராக சேர்ந்து என்னுடைய அகங்காரம் எல்லாத்தையுமே அகற்றி ஐம்பொறிகளையுமே பூட்டி வைத்து மனமானது புற இன்பத்தை தேடாமல் நிறுத்தி என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஒளியை என்று ஏற்றி வைக்கப் போகிறாய் அம்மா என்று கேட்கிறார். அற்புதமான பாடல். இந்த பாடலை தினமும் பாடி வந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஏனால் சிவ ஆனந்தம் அப்படிப்பட்டது. தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே? தியானத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தால் அதுதான் சிவலோகம், அதுதான் சிவயோகம், அதுதான் சிவபோகம். அதை அனுபவித்ததுதான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அது பேரின்பமாக இருக்கும். அதற்கு இணையான பேரின்பம் உலகத்தில் இல்லை. உலகத்தில் உள்ள இன்பங்கள் அனைத்துமே சிற்றின்பம். அந்த பேரின்பத்துக்கு இணையாக ஒன்றையும் சொல்ல முடியாது என்பதுதான் தாற்பயம். அந்த நாள் எனக்கு என்று வரும் அம்மா என்று அபிராமி பட்டர் அபிராமியுடன் உரிமையுடன் கேட்கிறார். இனி பொருள் உணர்ந்து இந்த பாடலை கேளுங்கள். அடுத்த அபிராமி பதிகம் வரும் வரை இந்த பாடலை தியானித்துக் கொண்டிருங்கள். ஞானந்தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினிலிருந்து வந்து அடிமையும் மூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனந்தனை தள்ளி எனது நான் என்னும் மானம் இல்லாமலே துரத்தி
இந்திரிய வாயில்களை இறுகப் புதைத்து நெஞ்சு இருள அற விளக்கேற்றியே ஆனந்தமான விழியன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரதியில் ஆள்கின்றது என்றுதான் ஆதிகடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. மற்றுமொரு அபிராமி அம்மை பதியத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த பாடலை படித்து இந்த இறையின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருங்கள். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.